விஜய் பிரபாகரன் திட்டமிட்ட சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டதால் தகுந்த ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். இந்நிலையில் தேமுதிக மனு அளிக்க முடிவு செய்துள்ளதாக தெரிவித்திருந்தார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தற்போது விளக்கமளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மறு வாக்கு எண்ணிக்கை கோரி மனு அளிக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் பேசியிருந்தார். இந்நிலையில் இதுகுறித்து நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கமளித்திருக்கிறார். தேர்தல் முடிவுகளில் சந்தேகம் இருந்தால் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் என்று தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ கூறியிருக்கிறார். விருதுநகரில் மறு வாக்கு எண்ணிக்கை கோரி மனு அளிக்கப்படும் என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். விஜய பிரபாகரன் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டதாகவும் அதற்கான ஆதாரங்கள் உள்ளதாகவும் பிரேமலதா விஜயகாந்த் கூறியிருந்தார். இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ விளக்கம் அளித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ என்ன தெரிவித்திருக்கிறார்? வணக்கம். விருதுநகர் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேமுதிக தரப்பில் தற்போது வரை தமிழக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு எந்த ஒரு புகாரும் வரவில்லை எனவும், மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பான கோரிக்கைகளை தேர்தல் வழக்காக நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தகவல் தெரிவித்திருக்கிறார். விருதுநகர் தொகுதியில் சூழ்ச்சியால் விஜய பிரபாகரன் வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும், எனவே அந்த தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என தேமுதிக சார்பில் பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்திருந்தார். இந்த நிலையில்தான் மறு வாக்கு எண்ணிக்கை தொடர்பான கோரிக்கைகளை தேர்தல் வழக்காக நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் எனவும், இது தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் உள்ளதா என்பதை உறுதியாக கோர முடியாது என தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்திருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து இந்திய தேர்தல் ஆணையத்திடமிருந்து தற்போது வரை எந்த ஒரு தகவலும் வரவில்லை என தெரிவித்த அவர், 6 மாதத்திற்குள் தேர்தல் நடத்த வேண்டும் என்பது விதி எனவும் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை கடந்த 4ஆம் தேதி முடிவடைந்த நிலையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 39 வாக்கு எண்ணும் மையத்தில் இருக்கக்கூடிய வாக்கு இயந்திரங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஸ்ட்ராங் ரூமில் வைக்கப்படும் எனவும், 45 நாட்களுக்கு அந்த வாக்கு எண்ணும் இயந்திரங்கள் வைக்கப்படும். அதன் பிறகு அனைத்தும் புரோதம் செய்யப்படும் எனவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில்தான் விருதுநகர் தொகுதியில் மறு வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என பிரேமலதா விஜயகாந்த் கோரிக்கை வைத்திருக்கக்கூடிய நிலையில், இது தொடர்பாக கோரிக்கைகளை தேர்தல் வழக்காக நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் எனவும், தற்போது வரை தேர்தல் ஆணையத்திற்கு எந்த ஒரு புகாரும் வரவில்லை எனவும் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.